அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மீதான நிதி முறைகேடு புகாரில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புதினுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை. இக்கட்டான தருணத்தில் இரு நாடுகளும் இணைந்து நிற்பதாக மோடி பேச்சு. பிரதமர் மோடி சீன அதிபர் ஜின்பிங் சந்திப்பு குறித்து ஜெயராம் ரமேஷ் விமர்சனம். டிராகனிடம் யானை மண்டியிட்டு விட்டதாக சாடல். தங்கம் விலை சவரனுக்கு 680 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சம். சவரன் 77,640 ரூபாய்க்கு விற்பனை. ஜெர்மனி நாட்டு தமிழ் உறவுகள் அடைந்துள்ள உயரம் கண்டு உள்ளம் பூரித்ததாக முதலமைச்சர் பெருமிதம். தமிழ்நாட்டிற்கு முதலீட்டாளர்களை அழைத்து வாருங்கள் எனவும் வேண்டுகோள். நீங்கள் சின்னதாக பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உங்கள் தொழிலை தமிழ்நாட்டிலேருந்து தொடங்க முயற்சி பண்ண வேண்டும். பெரிய பெரிய நிறுவனங்களில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா உங்கள் நிறுவனத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நிறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி எடுத்து சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மோட்டிவேட் பண்ணுங்கள். நிதி மோசடி வழக்கில் ஹிஜாவு நிறுவனத்தின் இயக்குநர் உள்பட 9 பேரின் ஜாமீன் மனு தள்ளுபடி. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொகையை திரும்ப தருவது குறித்து உத்தரவாதம் அளிக்காததை சுட்டிக்காட்டி உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டின் 38 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. விலைவாசி அதிகரிக்கும் என வாகன ஓட்டிகள் உரிமையாளர்கள் கடும் எதிர்ப்பு. அன்புமணி மீதான ஒழுங்கு நடவடிக்கை பற்றி நாளை மறுநாள் அறிவிக்கிறார் மருத்துவர் ராமதாஸ். விளக்கத்திற்காக மேலும் 2 நாட்கள் காத்திருக்க பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு முடிவு. மதுரை ஆதீனம் ஞானசம்பந்த தேசிகருக்கு எதிராக மாவட்ட ஆட்சியரிடம் மனு. இந்து சமய அறநிலையத்துறை தலையிட்டு நடவடிக்கை எடுக்க விஸ்வலிங்க தம்பிரான் கோரிக்கை. ரூல்ஸ் பிரகாரம் யார் பட்டத்துக்கு வந்தாங்க ஆமாம் அதுக்கு ஒருத்தரை போட்டு அவங்க சன்னிதானம் தான் கடைசி வரைக்கும் சன்னிதானமாக தான் இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் நிர்வாகத்தில் இல்லாமல் முக்கிய முடிவுகள்லாம் எடுக்காமல் அதுலேருந்து கொஞ்சம் இருக்கணும். மற்ற ஆதீனங்களுடைய ஆலோசனைப்படி நடக்கணும்னு நினைக்கிறேன். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.